திருச்சிற்றம்பலம். உலகெலாமுணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொழிலாளர்களுடைய சான்றோர் மக்களுடைய இன்னருளாலும் திருக்கைலாய பரம்பரை மிகுந்த சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குழுமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குழுமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் திருவடி திருவுருளாலும் மலேசிய நாட்டிலே மலேசிய தமிழ் சமய பேரவையின் 5வது தமிழ் சமய மாநாட்டை சிறப்பு அனைவருக்கும் நம்முடைய குணம் பிடித்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்ல நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய அன்புடன் சார்ந்த அன்னையர்களுக்கும் பண்புடன் சார்ந்த பெரியோர்களுக்கும் தெய்வனம் சார்ந்த குழந்தைகளுக்கும் நம்முடைய வணக்கங்கள். தமிழகத்திலே மட்டுமல்லாமல் தன்னையும் தமிழகத்திலே எழுதி உருவாக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பான முறையிலே தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெயர்களுக்கு பாராட்டுவதற்குரிய தமிழ் பேரியக்கத்தினுடைய நிறுவனர் ஐயா மணியரசன் ஐயா அவர்களே இந்த மண்ணிலே சீரிய ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு நல்ல முறையிலே இந்த தமிழ் சமயத்தினுடைய தமிழருடைய சிறப்பினையும் ஆய்வுடைய மாநாட்டு அதிகாரப்பூர்வ தொடங்கியது மலையரசன் சாப்பாட்டுக்கு மலேசிய தமிழ்ச்சமய பேரவை 5வது தமிழ்ச்சமய மாநாட்டை ஒரு சிறந்த ஒரு கருப்பொருளோடு தொடங்கி இருக்கின்றது. தமிழ்ச்சமய இறையாண்மை என்பது அதனுடைய கருப்பொருளாக திகழ்ந்திருக்கின்றது. தமிழருடைய இந்த சமயத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற போது நமக்கு அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். தமிழே இறைமொழி. அத்தகைய இறைவனை உலகெங்கும் கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் நம்முடைய தமிழர்கள். கிழக்கேயும் மேற்கேயும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தமிழருடைய இறை வழிபாட்டை கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் நம்முடைய தமிழர்கள். அத்தகைய சிவபெருமானுடைய அந்த தமிழுக்காக இங்கே வந்து ஒரு 11,675 ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழ் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்று இந்த தமிழ் சங்கத்தை வழிநடத்திய பெருமைக்குரிய எந்த ஒரு மொழியிலேயும் எந்த ஒரு பண்பாட்டிலேயும் இறைவன் வந்து அந்த மொழியை போற்றக்கூடிய வகையிலே அந்த தமிழ் சங்கத்திற்கு அந்த சங்கத்திற்கு பொறுப்பேற்றான் என்று சொல்லக்கூடிய வரலாறு இல்லை. ஆனால் நமக்கு இந்த வரலாறு அமைந்திருக்கின்றது. அதே போல 2736 ஆண்டுகளுக்கு முன்னதாக இன்று நாம் மேற்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு நல்ல இலக்கண நூலை வகுத்து தந்தவர் தொல்காப்பியர். 2056 ஆண்டுகளுக்கு முன்னதாக வள்ளுவ பெருந்தகை நமக்கு திருக்குறளை தந்து நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். இத்தகைய பெருமக்கள் எல்லாம் காட்டி இருக்கக்கூடிய வழி எளிமையான வழி. அத்தகைய வழியை கைக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் இறை வழிபாடு என்பது நம்முடைய சான்றோர்கள் காட்டிய நெறி. ஒரு காலத்திலே தமிழகத்திலே அயல் தாக்கங்கள் நிறைந்திருந்த சூழலிலே தமிழுக்கு ஒரு ஏற்றம் பெறக்கூடிய வகையிலே வந்தவர்கள் தான் நம்முடைய திருமுறை ஆசிரியர்களும் திவ்ய பிரபந்த ஆசிரியர்களும் ஆவார்கள். அவர்கள் சிவபெருமானையும் திருமாலையும் முன்னிறுத்தி இந்த மண்ணிலே மக்களிடத்திலே
இறையாண்மையை வளர செய்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முதல் கருவி நம்முடைய தமிழ் மொழி. ஆகவேதான் விஞ்ஞான சம்பந்தர் தன்னை பல இடங்களிலே தமிழோடு தொடர்புபடுத்தி தமிழ்ஞான சம்பந்தன் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்புக்குரியவராக திகழ்ந்தவர். அது மட்டுமல்ல, தமிழகம் எங்கும் சென்று ஒவ்வொரு திருக்கோயிலாக அவர்களும் தமிழோடு இசைமாடல் வளர்ந்தறியேன் என்று சொல்லி முதல் பதிகத்திலேயே தமிழையும் இசையையும் போற்றிய திருநாவுக்கரசரும் எல்லா மண்ணைக்கும் சென்று அங்கே நம்முடைய தமிழ் பாடல்களை தமிழ் பதிகங்களை தந்த பெருமைக்குரியவர்கள். அதை திருஞான சம்பந்தர் சொல்லுகின்ற போது சொல்லுவார், 27 திருமுறை ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அந்த 27 திருமுறை ஆசிரியர்களும் எழுதியதாக இருக்கக்கூடிய திருமுறைகள் 12. இந்த 12 திருமுறைகளையும் எழுதியவர்கள் 27 பேர் என்று சொல்லி நாம் குறிப்பிட்டாலும் கூட ஒரே ஒருவர் தான் அதற்கு மூலமாக இருந்து வழிநடத்தி இருக்கிறார் என்று திருஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார். எப்படி எனில், நம்முடைய இல்லங்களிலே நாம் எழுதுவதற்கு பல வகையான எழுதுகோள்களை வைத்திருப்போம். அது பச்சை கண்ணத்திலே இருக்கும், மஞ்சள் வண்ணத்திலே இருக்கும், பொன்வண்ணத்திலே இருக்கும், நீல வண்ணத்திலே இருக்கும், இப்படி பல வண்ணங்களிலே இருக்கும். அதிலே எந்த எழுதுகோளை கொண்டு நாம் எழுதினாலும் அதை அச்சேற்கக்கூடியவர்கள் என்ன போடுவார்கள் என்று சொன்னால், இந்த கோடினாலே எழுதப்பட்டது என்று போட மாட்டார்கள். யார் எழுதியவரோ அவருடைய பெயரைத்தான் போடுவார்கள். அதுபோலதான் நாங்கள் 27 பேர் இந்த திருமுறையை இருந்தாலும் கூட அந்த மூலமாக இருக்கக்கூடிய 11ஆம் திருமுறையினுடைய முதல் பாடம் விளங்கிய இறைவன் தான் எல்லா பாடலையும் எழுதினார் என்பதை இடமுறை தனையுரையாக என்று சொல்லுகின்றார். அப்படி நம்முடைய திருமுறைகள் இறைவனே அடியார்கள் மூலம் அருளி செய்த ஒரு பெருமைக்குரியவர். அது மட்டுமல்ல, அவன் தமிழ் கேட்கக்கூடிய இசையின் காரணமாக பல்வேறு அற்புதங்களை எல்லாம் செய்த பெருமைக்குரியவர். தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தால் நக்கீரரோடு வாதாடி அங்கே இளைஞராக கலவை உரையை நமக்கு தந்தார். அதற்கு பின்னதாக விஞ்ஞான சம்பந்த பெருமானை கொண்டு கோருடைய செவியன் என்று சொல்லி தன்னுடைய பாடலை தொடங்கினார். திருநாவுக்கரசரை கொண்டு குற்றாய வாரி என்று சொல்லக்கூடிய பதியத்தை நமக்கு நல்கினார். இறைவனை பித்தன் என்றும் பெயர் என்றும் பல்வேறு வகையிலே ஏசிய சுந்தரரை கொண்டு எந்த வார்த்தையை கொண்டு அவரை ஏசினாரோ அதே வார்த்தையை கொண்டு நீ பாடு என்று சொல்லி பித்தா பெரிசூடி என்று சொல்லக்கூடிய வகையிலே அறிவித்துக் கொடுத்தார். அதற்கு மேலாக அடியாருடைய பெருமையை அகிலத்திற்கு அறிய செய்வதற்காக தில்லைவாழ் அந்தநலம் அடியாருக்கு அடியேன் என்று சொல்லி திருத்தொண்டர்களுக்கு முதலடியை தந்தார். இத்தகைய திருமுறைகளை எல்லாம் போற்றக்கூடிய வகையிலே திருத்தொண்ட தொகையினுடைய விரிவாக சேக்கிழார் செய்த பெரிய புராணத்திற்கும் அதே போல உலகளாம் என்று அடியெடுத்துக் கொடுத்த பெருமைக்குரியவர் நம்முடைய சிவபெருமான். ஆகவேதான் சிவபெருமானே எல்லா திருமுறைகளுக்கு மூலமாக இருந்து நமக்கு இந்த இறைமொழியை தந்திருக்கின்றார். அந்த இறைமொழியை கொண்டு நம்முடைய வழிபாடுகளை ஆற்றாமல் அயல் மொழிகளிலே ஆற்றுவதனால எந்த விதமான பயனும் அதிகமாக கிடைக்காது. தமிழிலே கிடைப்பதை போல பிற மொழிகளிலே நாம் வழிபாடு செய்கின்ற போது பயன் குறைவாக இருக்கும். இதை மணிவாசகர் சொல்லுகின்ற போது அழகாக சொல்லுவார். ஏன் குறைவாக இருக்கும்? பிற மொழிகளிலே நாம் வழிபாடுகள் செய்கின்ற போது அந்த மொழியை பாடுகின்றோம், மொழியை தொட்டு போற்றுகின்றோம். ஆனால் நமக்கு அந்த மொழி என்ன சொல்லுகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆகவேதான் மணிவாசகர் சொன்னார், இந்த பாடலை பாடுகின்ற போது பொருள் உணர்ந்து பாட வேண்டும் என்று சொன்னார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் என்று சொல்லியிருக்கிறார். அத்தகைய இறைமொழியை கொண்டுதான் நம்முடைய வழிபாடுகள் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தொடக்க கால அருளாளர்களாகிய திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தலங்களோடும் சென்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழைத்தார்கள். அழைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த இறைவனுக்கு நிறைய பாடல்களை ஒரு பதிகம் மட்டும் அவர்கள் பாடினார்கள். இந்த பதிகத்திலே இறைவனுடைய பெருமையை சொல்லி இன்று முதற்கொண்டு நீங்கள் நாள்தோறும் இறைவனை இந்த அருள்பாடல்களை கொண்டு போற்றுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி போற்றுவது என்பது ஏதோ இறைவனுடைய இந்த மகாமண்டபம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தோ அல்லது இறைவனுடைய அட்டமண்டபம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருந்தோ நீங்கள் போற்றக்கூடாது. நீங்கள் போது நீர் சுமந்தேற்றி
புகுவார் அவர்களின் புகுவேன் என்கின்ற அடிப்படையிலே ஒருவர் வரிசையாக புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்று சொல்லக்கூடிய வாக்கினுடைய அடிப்படையிலே நாம் அந்த கருவறைக்குள்ளே சென்று இறைவனுக்கு நீராட்டி அந்த இறைவனுக்கு மலரிட்டு இந்த அருட்பாடல்களை பாடி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டினார். ஆனால் நாம் கருவறையிலிருந்து புறந்தள்ளப்பட்டோம், அர்த்த மண்டபத்திலிருந்தும் பல கோயில்களிலே புறந்தள்ளப்பட்டோம். இன்று மகாமண்டபத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இலங்கை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு போனோம் என்று சொன்னால் அங்க அந்த மகாமண்டபத்திலேயும் எல்லோரும் செல்வதற்கு அனுமதி இல்லாமல் அதற்கும் அந்த பக்கத்தில் நின்று வழிபாடுகள் செய்யக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். இந்த நிலையை மாற்றி அந்த இறைவனுக்கு உகந்த அந்த மறைமொழியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மொழியாலே வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மறுமலர்ச்சியை குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலங்களோடு சென்று பரப்பினார்கள். அவர்கள் பரப்பிய அதே காலத்திலே தான் நம்முடைய மறைமொழி அடிகள் அவர்கள் வாழ்வியல் நிகழ்வுகளை, திருமணம், புதுமணி விழா போன்ற நிகழ்வுகளை திருநீ தெய்வம் தமிழாலே நடக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை வழங்கப்பட்டார்கள். அதனுடைய இணையாக அருளியல் துறையிலேயும் இந்த வழிபாடுகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி இந்த நூற்றாண்டு கண்டு கொண்டிருக்கக்கூடிய குன்றக்குடி அடிகளார், நூற்றாண்டு கண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக வழிபாட்டு தந்தையாகிய கைலை திருமணி பேரூர் அடிகளார் அவர்களும் சிறவையாதீனம் சுந்தரம் அடிகளார் அவர்களும் இணைந்து 1954 மீண்டும் திருநெறிய தெய்வ தமிழாலே திருக்குறள் நீராட்டு விழாவினை தொடங்கினார். ஏன் மீண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த திருக்குறள் நீராட்டு பெருவிழா என்பது ஏதோ ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல. இது 10,000கணக்கான ஆண்டுகளாக நம்மிடத்திலே இருக்கின்றது. இங்கே திரைகளை பற்றி சொன்னார்கள், தொல்காப்பியத்தை பற்றி சொன்னார்கள். தொல்காப்பியருடைய காலத்திலேயே எல்லோரும் இறைவனுடைய திருமேனியை நல்ல முறையிலே தீம்பி வழிபட்டார்கள் என்பதைத்தான் அந்த கந்தலை என்று சொல்லக்கூடிய வழிபாடு நமக்கு சொல்லுகின்றது. அவர் வகுத்து தந்ததாக இருக்கக்கூடிய 5 திணைகளிலே முதல் திணையாக இருக்கக்கூடியது குறிஞ்சி திணை. அந்த குறிஞ்சி திணையிலே எல்லோரும் முருகனை போற்றி வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லுகின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைய வழிபாடுகளிலே பெண்கள், மகளிர் புறந்தள்ளப்படுகிறார். ஆனால் தொல்காப்பியருடைய காலத்திலேயே இந்த வழிபாடு மகளிராலே மேற்கொள்ளப்பட்டது. அதிலேயும் முருகப்பெருமானை எழுந்துள்ளல் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு பெண்களுக்கு தான் இருந்தது. அதுதான் வேளம் பெரியாடுதல் என்று பெயர். அப்படியே ஆண்கள் பெண்கள் என்கின்ற வேறுபாடு இல்லாமல், மேலோர் கீழோர் என்று சொல்லக்கூடிய வேறுபாடு இல்லாமல் வழிபாட்டு சிந்தனையை இந்த மண்ணுக்கு தந்த பெருமை நம்முடைய தமிழுக்குரியது. அதைத்தான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மீண்டும் வளப்படுத்தினார்கள். அவருடைய காலத்திலே இத்தகைய வழமையை தொடர்ந்து வேறொரு அடிகளாருடைய காலத்திலே தமிழர் வழிபாடு என்பது இன்று உலகெங்கும் எல்லா நாடுகளிலேயும் தமிழர்களுக்கெல்லாம் இருக்கின்றார்களோ சுமார் 150 நாடுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வழிபாட்டிலே கலந்து அந்த தமிழ் வழிபாடு சிறந்து வருகின்றது. அத்தகைய இறைவனை போற்றுகின்ற போது நம்முடைய மனதுக்கு நிறைவாக இருக்கின்றது. இந்த தமிழை வழிபாடு நாம் எப்படி இந்த கருத்தரங்குக்கு ஒரு கருப்பொருள் கொண்டிருக்கின்றோமோ அதுபோல தமிழின் வழிபாட்டிற்கு ஒரு கருப்பொருள் உண்டு. ஒன்று, மணிவாசகர் சொல்லியதை போல நாம் பாடக்கூடிய பாடல் மற்றவர்களுக்கு பொருள் புரியக்கூடிய வகையிலே அமைந்திருக்க வேண்டும். திருமணத்துக்கு செல்லுகின்றோம், மணமக்களை வாழ்த்துகின்றோம். அப்பொழுது வாழ்த்துகின்ற போது மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நெருக்கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை, கண்ணில் அதுவும் கடுமட வடனக பெண்ணின் நல்லாரும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையிலே நாம் அந்த பாடலை சொல்லி நாம் வாழ்த்த வேண்டும். இறைவனை அழைக்கின்றோம். இறைவனை அழைப்பதற்கு எளிமையான முறையிலே அந்த இறைவனை நாம் இங்கே வருவதற்கு கும்பகரசே ஒளிவர இந்த யோகமே உற்றையே தனக்கு வம்பனப்படுத்தி குடிமுழுதாண்ட வாழ்வே என்று சொல்லி இறைவனை வருவே என்று நாம் அழைக்கக்கூடிய ஒரு பாங்கினை நம்முடைய திருமுறைகள் நமக்கு காட்டி இருக்கின்றன. அத்தகைய வகையிலே இறைவனை நமக்கு அங்கே எழுந்தருளச் செய்து அவர்களுக்கு வழிபாடு செய்வது, தமிழ் மறைகளை ஓதி வழிபாடு செய்வது என்பது ஒன்று. இரண்டாவது, அந்த இறைவனை வழிபாடு செய்கின்ற போது பிற்காலத்திலே நம்முடைய புகுத்தப்பட்டதாக இருக்கக்கூடிய மேலோர் கீழோர் என்கின்ற அடிப்படையிலே இவர்களெல்லாம் இந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும், மற்றவர்களெல்லாம் செய்யக்கூடாது, இவர்களெல்லாம் புறந்தள்ளி நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை
நம்முடைய தமிழறி வழிபாடு மறுதளிக்கின்றது. அதனுடைய நோக்கம் என்ன? எல்லோரும் வழிபாடு செய்யலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் நின்று நம்முடைய தமிழக வரலாற்றை பார்த்தால் இங்கிருந்து நம்முடைய நண்பர்கள் எல்லாம் அந்த மண்ணுக்கு வருகின்றார்கள். வருகின்ற போது தலங்களோடும் செல்கின்றார்கள். அந்த செல்லக்கூடிய தலங்களுக்கெல்லாம் பெயர்களை பார்த்தோம் என்றால் திரு ஆனைக்கால் என்கிறது, திரு நாரையூர் என்கின்றது, திரு எறும்பியூர் என்று சொல்லுகின்றது. இது மாதிரி இருக்கக்கூடிய தலங்கள் ஏராளம். இந்த உயிராக இருக்கக்கூடிய எறும்பு முதல் கொண்டு பெரிய உயிராக இருக்கக்கூடிய யானை வரை எல்லோரும் வழிபாடு செய்தற்குரியவன் இறைவன் என்பதுதான் நம்முடைய தமிழை. அப்படி யானையும் எறும்பும் காகமும் கழுதையும் அனைத்தும் குரங்கும் இது போன்று இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் வழிபட்டதாக இருக்கக்கூடிய இறைவனை எல்லோரும் வழிபாடு செய்யலாம். எல்லோரும் அதனுடைய தகுதியை உயர்த்தி கொண்டு அந்த நிலையிலே அந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்பதுதான் இரண்டாவதாக. மூன்றாவது, ஒரு திருக்கோயிலை அமைக்கிறோம் என்று சொன்னால் அந்த திருக்கோயில் அமைப்பதற்குண்டான செலவை விட பல மடங்கு அதிகமான செலவு அந்த திருக்குட நன்னீராட்டு செய்வதற்காக ஆகும். அவ்வாறாக இல்லாமல் மிக குறைந்த செலவிலே அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்குட நன்னீராட்டு திருவிழா செய்யக்கூடியவர் அங்கேயும் இங்கேயும் அலர்முகமாக அழைத்து நிதி சேர்த்து அந்த திருக்கோயிலை அமைத்திருப்பார். ஆனால் அந்த திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு திருவிழா வழிபாடுகள் நடைபெறுகின்றன என்று சொன்னால் அவர்கள் அந்த இறைவன் எழுந்தருள செய்திருக்கக்கூடிய அந்த வேள்வி சாலையில் இருக்கக்கூடிய மேடைக்கு அருகிலே செல்ல முடியாது. அங்கே இருக்கக்கூடிய வேள்வி குண்டங்களுக்கு அருகிலே செல்ல முடியாது. அந்த வேள்வி சாலைக்குள்ளேயே செல்ல முடியாது. அவர் எங்கேயோ வெளியிலே இருந்து கொண்டுதான் அத்தகைய வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். அதை மாற்றி தமிழறி வழிபாடு என்பது யார் அந்த திருக்கோயிலுக்கு முன்னிட்டு வழிபாடுகளை எல்லாம் மேற்கொண்டார்களோ, திருப்பணிகளை எல்லாம் மேற்கொண்டார்களோ, அதனுடைய பணிகளிலே பங்கு கொண்டிருக்கின்றார்களோ அந்த அன்பர்களுடைய கைகளிலேயே காப்பு கட்டி அவர்களை வேள்வி குண்டங்களுக்கு அருகிலே அமரச் செய்து வேள்வி பொருட்களை அங்கே இடச் செய்து அதற்கு பின்னதாக வேள்வியுடைய நிறைவாக அந்த திருக்குளங்களை எல்லாம் அவருடைய தலையிலே ஏற்றி மேலே இருக்கக்கூடிய விமானத்திற்கு முன்னே இருக்கக்கூடிய திருமேனைகளுக்கு கொண்டு சேர்ப்பது என்கின்ற அடிப்படையிலே இருப்பதுதான் நம்முடைய இந்த தமிழறி வழிபாடு. இது இன்று நேற்றல்ல, அன்று முதல் கொண்டு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. இத்தகைய வழிபாட்டிலே ஆண்கள் பெண்கள் என்று சொல்லக்கூடிய வேறுபாடுகளும் நம்முடைய முன்னோர்களாலே காட்டப்படவில்லை. எங்களுடைய ஆதீனத்திலே எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் எல்லா பாலினத்தை சேர்ந்தவர்களும் வைத்தியரை பெற்று வேள்விகளை செய்து வருகின்றார். பெண்கள் வழிபாடு செய்யலாமா, பெண்கள் வேள்வி செய்யலாமா என்பது போன்று இருக்கக்கூடிய கேள்வி கணைகள் உலகெங்கும் எல்லா இடங்களிலேயும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நாம் ஒன்றை நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல முதலாக சிவபூஜை செய்தது யார் என்பதை சேக்கிழார் பெருமான் நமக்கு பெரிய புராணத்திலே படம்பிடித்து காட்டுகின்றார். கைலாயத்திலே சிவனும் அம்மையும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே மக்கள் இருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு ஒரு வழிபாட்டு நிலையை காட்ட வேண்டும். எப்படி சிவனை துதிப்பது என்பதை சொல்ல வேண்டும். ஆகவே சிவபெருமான் சொல்லுகின்றார், என்னில் ஆகமம் இயம்பிய இறைவன்தான் உண்மையாவது பூசனை என உரைத்தருடன் அண்ணனாதவை அன்பில் பூஜை செய்யாதனிக்கால் பெண்ணின் நல்லவளாகிய புரிந்தவர் கொடுத்து என்று காட்டி முதல்ல சிவபூஜை செய்து அந்த சிவபூஜை எப்படி செய்வது என்று வழிகாட்டியது நம்முடைய அம்மை. ஏழாவதா உடலை என்று சொல்லக்கூடிய காஞ்சியிலே இருக்கக்கூடிய அம்மைதான் முதல்ல சிவபூஜை நமக்கு செய்தது. அப்படி செய்கின்ற போது நாம் ஏன் மகளிர்கள் கொண்டு நம்முடைய வழிபாடுகளை செய்யக்கூடாது என்பதை நினைவிலே கொண்டுதான் நம்முடைய கைதை அவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இன்னும் சொல்ல போனா நீ நாளை புரட்டாசி திங்கள் பிறக்கின்றது. அந்த புரட்டாசி மாதத்திலே வளரக்கூடிய பொன்பாளையம் பெருவிழாவிலே எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், தொடக்க பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், நடுநிலை பள்ளியிலே கல்லூரியிலே சொல்லக்கூடிய எல்லா பெண் குழந்தைகள் தான் பல்வேறு வகையான வேள்விகளை செய்வார்கள். அத்தனை வேள்விகளையும் மகளிராக செய்ய முடியும் என்பதையும் முன்னிறுத்துவது இந்த தமிழறி வழிபாடு. இது புதுமை அல்ல. எதுக்கு பெண்களை கொண்டு வந்து அங்கே அமலை செய்வது என்பது புதுமை அல்ல. ஏனென்றால் திரு கண்ணாமூர் என்கின்ற ஒரு தளத்திற்கு நீங்கள் போயிருப்பீர்கள். அது பாடத்தக்க தளம். அங்கே இருக்கக்கூடிய இறைவனை எழுந்தருள செய்வதற்கு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதியுடையவர், உயர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடியவர் யாரும் அல்ல. ஒரு சாதாரண வணிக குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான்
அந்த இறைவனை நிறுவனம் செய்தார். அதே மாதிரி திருப்பனந்தாள் வரலாற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு பெண் நாள்தோறும் இறைவனுக்கு நான் சொல்ற மாதிரியே பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்பவர் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன செய்யலாம், அவளே அவருடைய கைப்பட பூக்களை பிடித்து மாலையாக்கி இறைவனுக்கு தூக்கி மகிழக்கூடியவர். ஒரு நாள் அப்படி எழுகின்ற போது அவருடைய உடை நிகழ்ந்து போய்விடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இறைவனே வளைந்து ஏற்றுக்கொண்ட ஒரு பெருமைக்குரியது அந்த திருப்பனந்தாள் இருக்கக்கூடிய இறைவன். அதே மாதிரிதான் திருநெல்வேலியுடைய மனைவி. இப்படி வரிசையா பார்த்தோம் என்று சொன்னால் பழங்காலத்தில் இருந்து மகளிர் இந்த வழிபாட்டை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்பு வாங்க. அது மட்டுமல்ல, தீண்டாமை என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே நாம் நம்முடைய சமுதாயத்திலே பலரை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த தீண்டாமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய சமயத்தை நாம் பார்க்கின்றோம். திருக்கோயிலுக்கு சென்றோம் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் வரிசையாக ஒரே நிலையில தான் இருப்பார்கள். முதலெடுத்தவுடனே உயர்த்தவர்கள், அடுத்தது இரண்டாவது, அதுக்கு மூணாவது அல்ல. திருத்தொண்ட தொகையில இருக்கக்கூடிய வரிசைப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் அங்கு இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் இறைவன் திலகால் அந்தனதம் அடியாக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார். ஆனால் நம்முடைய சுந்தரர் அதை தொடங்குகின்ற போது சொல்லுவார், திருவார் அந்தனதம் அடியாக்கும் அடியை திருநீல கண்டத்தில் குயவனாக்கும் அடியேன் என்று சொல்லி அவருடைய தன்னுடைய பாடலை அவர் தொடர்ந்து வைப்பார்கள். அது நம்முடைய முன்னோர்கள் இறைவனுக்கு முன்னர் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை காரணக்கூடிய இதே மாதிரிதான் தமிழுக்காகவே தன்னை அனுமதித்துக் கொண்டு தமிழகத்தை தவிர எங்கும் செல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே பாடலை பாடியவர் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் அடியாரோடு போகின்றார். இன்று நாம் யாரை ஒதுக்கப்பட்டவர்களோ தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லிக்கிறோமோ அவரைத்தான் நம்முடைய உடல் வைத்து விட்டு கூட ஒவ்வொரு கோயிலாக சென்று அங்கே யாழ்விட்டு அந்த இசையினை பாடுகின்றார். இப்படி அவர்கள் செல்லுகின்ற போது ஒரு அந்தனுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல். அப்பொழுது இவர்களை எங்கே தக்க வைப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு அப்போ அந்த அந்தனருக்கு சற்றும் தளராமல் சொன்னார், இருக்கக்கூடிய இடத்திலேயே புனிதமான இடம் இருந்தால் நாள்தோறும் செய்யக்கூடிய வேலைச்சார். ஆகவே அங்கே உடன் வந்ததாக இருக்கக்கூடிய திருநீலக யாழ்ப்பாணையும் அவருடன் வந்தவர்களையும் தேவிச்சாலையிலே போய் தங்க செய்தார். இது அடுக்குமா, இது இறைவனுக்கு உகந்ததாக இருக்குமா, இது ஏற்றுக்கொள்ளலாமா என்கின்ற ஐயம் நமக்கு வருகின்ற போது அந்த சமயத்தில் வேள்வித்தியிலே இருந்த இறைவனை என்ன செஞ்சாரு, மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். அதை சேக்கிழார் பெருமான் அழகாக சொல்வார், வேள்வித்தி வளம் கிடைத்து ஏற்றதம்மா என்று சொல்வார். அப்படிப்பட்ட நெறிதான் தமிழ் இறை வழிபாட்டு மொழி. அத்தகைய மொழியிலேதான் இப்பொழுது பல நாடுகளிலேயும் பல ஊர்களிலேயும் இத்தகைய வழிபாடு நடைபெறுகின்றது. ஒரே ஒரு வருத்தம் அல்லது ஏக்கம், தமிழகத்திலே மணியரசன் ஐயா அவர்களும் சரி, மற்றும் இருக்கக்கூடிய நம்முடைய ஆலயத்தை சேர்ந்த அமைப்புகளும் சரி, பல்வேறு சமய தமிழ் அமைப்புகளும் சரி, இன்னும் போராடி கொண்டே இருக்கின்றோம். அந்த நாயன்மார்கள், அந்த திருமுறை ஆசிரியர்கள் வழிபாடு செய்த திருக்கோயிலுடைய கருவறைக்குள்ளே தமிழ் செல்ல வேண்டும், அங்கே தமிழிலே அர்ச்சனைகள் நடைபெற வேண்டும் என்பதற்கு இன்னும் நாங்கள் போராடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த வேள்விச்சாலையிலே தமிழிலே வழிபாடு செய்யலாம், தமிழிலேயே வழிபாடு செய்யலாம். முதற்கட்டமாக பாதி வேள்வி குண்டங்களிலே தமிழர்கள் அமர்ந்து தமிழ் நெறியிலே வேள்வி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக்கத்தையும் நீதிமன்றமும் முடங்கிவிட்டது. ஆனால் இன்னும் அந்த வேள்விச்சாலைக்குள்ளே தமிழ் செல்ல முடியாமல் இருக்கின்றது. ஆனால் தரணியின் அத்தகைய தமிழ் இங்கே நடைபெறுகிறது. இங்கே கூட சில மாதங்களுக்கு முன்னதாக உத்தமா மாரியம்மன் கோயிலே நடைபெற்றது. அதற்கு முன்னதாக கைலாசநாதருடைய கோயில், அதற்கு அடுத்ததாக நம்முடைய குறிப்பாக இருக்கக்கூடிய நுண்கைலாசநாதர் பெருமானுடைய கோயில் என்று பல கோயில்களிலே தமிழில் வழிபாடு நடைபெறுவதைப் போல பல ஊர்களிலே நடைபெறுகின்றது. இறைவனை ஏற்றுக்கொள்கின்றார், நமக்கு ஆட்படுகின்றார். ஆகவே அத்தகைய இறைவனை போற்றுவதற்கு அத்தகைய தமிழ் மொழியே இறைமொழி என்பதை நாம் தொடர்ந்து நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய இல்லங்களிலே நடைபெறக்கூடிய திருமணம், அகவை விழா, புதுமனைப்பு விழா போன்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் நம்முடைய கோயில்களிலே அருளியல் நிகழ்வுகளிலே நடைபெறக்கூடிய ஆண்டு விழாக்கள், திருக்குறள் நீராட்டு விழா போன்றவற்றிலேயும் தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல கருத்தாக்கத்தோடு இந்த தமிழ் சமய இறையாண்மை என்பது சென்று கொண்டிருக்கின்றது. அதே போல தமிழ் சமயமே தாய் சமயம் என்பது நம்முடைய கொள்கை. அதுதான் முதல்ல சொன்னேன். அமெரிக்காவை கொலம்பஸும் அமெரிக்க ஸ்துதியும் கண்டுபிடித்தார்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்று சொல்கின்றோம்.
மேல சின்னதா இருக்கக்கூடிய கல்கள் இருக்கின்றன. அதை பார்க்க போன ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ஏதோ ஒரு சிலர் பயன்படுத்திய கல்லாக தெரிகின்றது. இது என்ன கல் என்கின்ற ஆய்வு வந்தது. அப்ப ஆய்வு வந்த போதுதான் அது சொன்னார்கள், அந்த காலத்திலே அங்கு வாழ்ந்த மக்கள் வழிபாடு செய்த சிவலிங்கங்கள் என்று மாணவிகளை தோன்றிருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் என்பதை கண்டுபிடித்தார். எனவே நமக்கு வருகின்ற போது ஐரோப்பிய நாடுகளிலே இன்னைக்கும் வாடிக்கையில இருக்கக்கூடிய அந்த போக்கினுடைய அருங்காட்சியகத்துக்கு சென்றால் இங்கே நிறைய பொருட்களை வைத்திருப்பார்கள். அதிலே பல பொருட்கள் அந்த காலத்திலே அந்த பகுதியில் ஐரோப்பாவிலே வழிபாடு செய்தாக இருக்கக்கூடிய சிவலிங்கங்களுடைய எச்சங்கள் அங்கே இருப்பதை காண முடியும். அதே போலதான் அந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளை காணுகின்றோம். அதைத்தான் இன்னும் அதன் மேலே கம்பெனி விதித்தான் தங்களுடைய வழிபாடாக இன்னும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நெறியை பார்க்கின்றோம். இங்கே வந்தோம் என்று சொன்னால் சீன நாட்டினுடைய மஞ்சள் நதிக்கரை, அந்த நதிக்கரையிலே ஒரு நாணயத்தை கண்டெடுத்தார்கள். அந்த நாணயத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால் ஒரு விலங்குக்கு மேல ஒரு ஆணும் பெண்ணும் அமர்ந்திருந்தார். என்ன என்பதை தேடி பார்த்தார். நீடி போனோம்னா அவர் ஆணைக்கு மேல அரசு இருப்பா, இதுதான் இதுக்கு ஒரு பெண் எப்படி வந்தார் என்று சொல்லி பார்த்தார். அப்புறம்தான் பார்த்தவங்களால தெரிஞ்சது அது விடையின் மேலே இருக்கக்கூடிய அம்மையப்பர் என்று சொல்லி. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அளவிலே எல்லா இடங்களிலேயும் இன்று தமிழக அளவிலே இந்தியாவுடைய முதன்மை அமைச்சர்களில் இருந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழாவாக ராஜேந்திர சோழனை குறிப்பிட்டிருக்கிறது. அந்த ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த மண்ணிலே நாம் இருக்கின்றோம். இந்த மண்ணிலே அவர் எப்படி வந்தார் என்பதை பார்க்க வேண்டும். தன்னுடைய அறிவியல் நுட்பத்தோடு சமய உணர்வோடு இங்கே வந்து ஆலயங்களை எழுப்பி பண்பாட்டை வளப்படுத்தியும் சென்றிருக்கின்றார். இதே காலகட்டத்தில் தான் இன்னொரு படையெடுப்பு வந்தது. மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து நம்முடைய நாட்டை நோக்கி ஒரு படையெடுப்பு வந்தது. வந்தவர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய கோயிலை அளித்தார்கள், மக்களை அளித்தார்கள், தெப்பத்தை கொண்டு சேர்த்தார்கள், அவருடைய நாட்டுக்கு போனார்கள். அதே காலகட்டத்தில் வந்து நம்முடைய ராஜராஜன் அங்கே இருந்து இங்கே வந்தார். இங்கே பண்பாட்டை வளப்படுத்தினார்கள், மற்ற பண்பாட்டை அழிக்கவில்லை. கலையை வளப்படுத்தக்கூடிய வகையிலே திருக்கோயிலை அமைத்தாரே ஒழிய வேறு பிற திருக்கோயிலை அமைக்கவில்லை. அறிவியல் முறை நுட்பமாக அவர்கள் நடந்துதான் வந்தார்கள். ஆனால் 1000 இங்கே வந்து மிகப்பெரிய அளவிலே ஒரு அறிவியல் புரட்சியையும் செய்தவர், கப்பல் துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியும் செய்தவராக இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய முன்னோர்கள் தரணியும் சென்று வழிபாடு செய்து அந்த போற்றிய சமயம் நம்முடைய தமிழ் சமயம். அந்த சமயம் தான் மற்ற சமயங்களுக்கு எல்லாம் தாயாக இருக்கின்றது. எல்லா சமயத்தினுடைய கூறுகளை பார்த்தோம் என்றாலும் நம்முடைய சமயத்தினுடைய கொள்கைதான் இருக்கு. நம்முடைய சமயம் என்று சொல்லுகின்றது 2 வகையான நெறிகளை சொல்லுகின்றது. ஒன்று இறைநெறி, மற்றொன்று அறநெறி என்று சொல்லக்கூடிய. இறைநெறி என்பது முதலிலே நம்பிக்கை. நமக்கு மேலாக ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருள் தான் நம்மை வழிநடத்துகின்றது. அதை இயற்கை என்கின்றோம், பல்வேறு வகையான பெயருக்கு அழைக்கின்றோம். அதே இயற்கை நமக்காக ஒரு தெளிவுக்காக வேண்டி பல்வேறு வகையான வடிவங்களிலே இருக்கின்றது. பிள்ளையாராக, முருகனாக, சிவனாக, திருநாளாக, அம்மையாக என பல்வேறு வகையான வடிவங்களிலே இருக்கின்றது என்பதை சொல்லக்கூடிய வகையில விளக்கத்தை தெரிகின்றோம். முதலிலே அந்த இறைவனை நம்புகின்றோம், அதற்கு பின்னர் விளக்கம் பெறுகின்றோம். விளக்கம் பெற்ற பின்னாலே நமக்கு ஒரு முழுமை பேர் கிடைக்கின்றது. எத்தனை தெய்வங்கள் வழிபட்டாலும் யாரொரு தெய்வம் கண்டீர் அவர் கண்டீர் யாமனங்கும் மாதொரு வாகனாய என்கின்ற அடிப்படையிலே ஒரு நாமம் ஒரு குடும்பம் இல்லாருக்கு 1000 திருநாமங்கள் சொல்லி வழிபாடு செய்கின்றோம். இந்த இறைவனை இப்படியே நிகழத்தன் இவ்வண்ணத்தின் என்று எழுதி காட்டப்படாது என்கின்ற அடிப்படையிலே உணர்ந்து அந்த பரம்பொருள்தான் ஆதி மந்தவம் இல்லாத அருள்பெரும் சோதி என்பதை விரிவாக இருப்பதை போல அந்த முழுமை பேரை காட்டக்கூடியது நம்முடைய இறைவனை. ஏதான் எல்லா சமயத்திலும் பார்க்கின்றோம். அவருடைய நூலை நம்ப சொல்லுகிறார்கள், அந்த நூலை தந்த அருளாளர்களை நம்ப சொல்லுகிறார்கள். அதுக்கு பின்னாலே போனால் விளக்கம் கிடைக்கின்றது. அதுக்கு மேல போகின்ற போது அந்த முழுமை பொருளாக இருக்கக்கூடியது எது என்றால் ஒரே பொருள் தான். அதனாலதான் திருஞான சம்பந்தர் சொன்னார், இறைவனுக்கு எந்த நாமத்தை சொல்லி வழிபாடு செய்வது என்று சொன்னார். இப்பொழுது ஒரு நாமத்தை சொல்லுகின்றார்கள். எந்த நாமத்தை சொன்னாலும் அது அரண் நாமம் என்று சொல்லுகின்றார். அரண் நாமமே சொல்லுங்க. எதுக்காக? வையகம் துயர் தீர்க்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துயர் நீக்குவதற்காக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய இறைவனை. அதேதான் அரணி ஒழுக்கமாக இருக்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் நமக்கு அறத்து பாடல் மிகச் சிறப்பான முறையிலே சொல்கிறார்கள். ஒழுக்கம்
கடமை, ஈகை என்று சொல்லக்கூடிய மூன்றையும் கொண்டது அறநெறி. இந்த இரண்டு அறநெறிதான் நம்முடைய தமிழ் சமயம் காணித்து தந்தது. அதைத்தான் வெவ்வேறு வகையான கேள்விகள், இப்படிதான் ஒரு நாளைக்கு தந்ததை வழிபாடு செய்யணும், இப்படிதான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற வகைகளை எல்லாம் இக்காலத்தில் அவர்கள் உருவாக்கிக் கொள்வதற்கு மூலமாக இருந்தது நம்முடைய தமிழ் சமயமாகிய தாய் சமயம். அந்த தாய் சமயத்தை உணர்ந்து இந்த சமயம் எல்லா இடங்களிலேயும் எப்படி வேரூன்றி இருக்கிறது என்பதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் அமைந்திருப்பது இந்த தமிழ் சமய இறையாண்மை கருத்தாகும். அதே போலதான் தமிழ் சமயம் இறையியல், மரபு, சமயம், அகம். இன்னும் தெரிஞ்சுக்கணும், உலகத்துல எல்லா மக்களுக்கும் தேவையான தத்துவ கொள்கையை கொடுத்த பெருமை இந்தியாவுக்கு என்று நாம் பறைசாற்றுகிறோம். ஆனால் அந்த இந்தியாவுக்கு தத்துவ கொள்கையை கொடுத்த பெருமை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்துக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 4 தத்துவ கொள்கை தான் இந்தியாவில் முக்கியமான கொள்கைகள். ஒன்று, திருஞான சம்பந்தருடைய அந்த திருத்துண்டில ஈர்க்கப்பட்டவர், அவருடைய அந்த பணிகளாலே ஆர்வம் கொண்டவர். இது போன்று அவர் எப்படி தமிழக அளவிலே செய்தாரோ அது போல நாம் இந்தியா முழுவதும் சென்று அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஊக்கத்தை பெற்றவர். அப்படி திருஞான சம்பந்தருடைய காலத்துக்கு 2 நூற்றாண்டுக்கு பின்னால் தோன்றியவர் தான் சங்கரர். அந்த சங்கரருடைய கொள்கை தோன்றிய இடம் வடதமிழமாகிய கேரளத்தில் இருக்கக்கூடிய காவி. அங்கேதான் நம்முடைய தமிழ் மெய்யியல் எங்கிருந்து தொல்காப்பியத்திலிருந்தல்ல, தொல்காப்பியத்துக்கு முன்னாலேயே இருக்கக்கூடிய மெய்யியல். அதான் நமக்கு இருந்தாது. தொல்காப்பியம் முதல் இலக்கணம் அல்ல, அதுக்கு முன்னாலேயே இருக்கிறத என்றாலே எம்மனார் உழவர் என்ப என்றெல்லாம் அவர் சொன்னார். அந்த கொள்கையை அவர் எடுத்துக்கொண்டு அவர் வயப்படுத்தி அயமொழியில இருக்கக்கூடிய ஒரு சில மேற்கோள்களை கொண்டு அவர் கொடுத்ததுதான் அந்த வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. அதே போல நம்முடைய தமிழ் மண்ணிலே 12 ஆழ்வார்களோட அடிச்சையை பெற்ற பெருமைக்குரியது நம்முடைய 4000 தீவர்மன். அவர் சொன்னார், சொன்னார் இவன் சாதியாலே தாழ்ந்தவன், ஆகவே இவரை கல்விக்குள்ளே விட வேண்டாம், இவனை முதல்ல வெளியேற்றுங்கள் என்று உறுப்பினர் சொன்ன போது அவன் வெளியேற்றப்பட்டான். அவன் போகின்ற போது அவர் என்ன செய்தார், தன்னுடைய பைவாய் பாயை கிழித்துக் கொண்டிருப்பான். அவர் படுத்திருக்கக்கூடியது பாம்பு பாய் தான் படுத்திருக்கிறார். ஆகவே கண்ணனே என்ன செய்தாரே, அந்த பாயை திருட்டிக் கொண்டு பைந்தமிழ் படுத்து அப்படின்னு சென்று 10 வருஷம் கொண்டவராக இருக்கின்றார். அவர்கள் பாடிய பாடலை எடுத்து அந்த வழிபாட்டு ஜெனரியோடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த விசிசாத்வைகம் என்று ராமானுஜரால் உருவாக்கப்பட்டது. அது தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருப்பதிகள், சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருவரங்கத்திலேயும் வடிவமைக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, நாம் இன்று மைசூர் என்று சொல்கிறோம். அந்த நாட்டுக்கு பேர் எருமை நாடு என்று பெயர், அதுதான் தமிழ் பெயர். அந்த நாட்டில் ஒரு பகுதியாக இருப்பது நம்முடைய உடுப்பி என்கிற இடம். அங்கே அத்தகைய இறை வழிபாட்டை கொண்டு சேர்ந்தவர் மத்துவர் என்று சொல்ல முடியும். அதே மாதிரி சைவத்தை பொறுத்தவரைக்கும் 12 திருமுறைகள், 12 திருமுறைகளுடைய சாரமாக 12 நுட்பாக்களை கொண்டு நமக்கு உருவாக்கப்பட்டதாக இருப்பதுதான் சிவஞான போதம். இதை கண்டவர் நெய்யினார். இந்த 4 பேரையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, 4 பேர் யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மண்டல இளைஞர்கள் தான். இந்த மண்ணினுடைய வளத்தை, இந்த மண்ணினுடைய இயற்கை, இந்த மண்ணினுடைய தத்துவத்தை அவர்கள் உருவாக்கிக் கொண்டு அவர்கள் கொண்டு செஞ்சதியாக இருப்பதுதான் இந்தியா முழுக்க இருக்கின்றது. இந்தியாவில் இருந்து உலகெங்கும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூலமாக இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ் சமய இறையியல், மரபு மக்கள் திருக்கோயில் அமைத்து வழிபாடு செய்வது என்பது மற்றவர்களுக்குரியதல்ல, நமக்கே உரியது. மதம் செய் தெற்கு செய் என்று சொல்லி செய்கிறார் சொல்வார். அத்தகைய திருக்கோயில் மரபினை உருவாக்கி கொடுத்தது நம்முடைய முன்னோர்கள். அத்தகைய முன்னோர்களுடைய நெறியிலே நாம் அமைந்து செல்ல வேண்டும் என்பதை சொல்வதுதான் இந்த இறையான். அதற்கு அடுத்து தமிழ் சமய மாந்தரை அறம், பொருள், இன்பம், நெய்யை வகை. இதை நிறைய பேர் சொல்வார். கல்லாளனுடைய அவர் சொன்னாரு, சொல்லாமல் சொன்னவரை நினையாக நினைத்து வணங்கணும்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொன்னாரு, எதை சொன்னார் என்று சொல்லுவதை நமக்கு விஞ்ஞான சம்பந்தத்திற்கான சொல்றார். விஞ்ஞானத்தை வேறு ஏதோ மொழியில இருக்கக்கூடிய நூல்களைத்தான் சொன்னார்கள் என்று சொல்லி யாராவது வெளியிட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் சொன்னார். அறம் நாளுக்கு அருள், அறமுதலாம் நாளுக்கு அருள் செய்த திருமான் என்று சொல்வார். அறமுதலாக இருக்கக்கூடிய அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய நாட்டையும் நல்கக்கூடிய வகையில அந்த காலத்தில் விஞ்ஞான சம்பந்தரை இந்த நாளும் தான் நான்மறை என்று சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த அறம் தான் என்ன சரியாக நாம் மேற்கொள்கின்றோம்.
இன்பம் தான் நமக்கு கிரியையாக இருந்து திருக்கோயில் வழிபாடு போன்றவற்றை எல்லாம் செய்வதன் மூலமாக கிடைக்கிறது. இந்த இரண்டையும் ஒழுங்காக நாம் செய்கின்ற போது அதற்கு பின்னதாக நாம் ஒரு இடத்துல நம்ம கோயிலுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லணும்னா கோயில்ல கருவறை எல்லாம் பார்த்தோம்னா பகுதியாக இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பக்கம் தள்ளி போய் பார்த்தோம்னா ஒரு பெரிய இடத்துல பெரிய மண்டபம் இருக்கு. அதை 100 மண்டபங்கோ இல்லைன்னா 1000 மண்டபம்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது சாமி இருக்கான்னு தேடி தேடி பார்த்தோம்னா ஒரு சாமியும் இருக்காது. அப்புறம் எதுக்கு அவ்வளவு பெரிய மண்டபத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், புறத்தே கண்ட இறைவனை அகத்தே கண்டு உண்மை மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் உணர்வது அறிவு என்று சொல்லக்கூடிய வள்ளுவருடைய வாக்கின் அடிப்படையிலே நீ அங்கே போய் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, அந்த தெய்வத்தை கொண்டு வந்து இங்கே நினைச்சு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து யான் ஏன் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்தேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே அகம் நோக்கி அங்கே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை காணக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியது தான் நமக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருண்மை. அதுக்கு மேலே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை நெறியை உணர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், ஏன் எல்லா உயிர்களும், ஏன் எல்லா பொருட்களும் இறைவன் என்கின்ற ஒரு விளக்கத்தை தரக்கூடிய நிலைக்கு வரக்கூடியதுதான் வீடு பேர். அந்த வீட்டு பேரைத்தான் வள்ளுவர் சொல்லும்போது யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன் என்று சொன்னார். திருநாவுக்கரசர் சொல்லும்போது சொன்னார், எதை பார்த்தாலும் என்னவா தெரியுது? சிவனா தெரிகின்றது. 2 பண்ணியும் ஆண் பண்ணியும் பெண் பண்ணியும் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் போயிட்டு இருக்குது. ஒரு ஆண் அன்னமும் பெண்ணன்னமும் போய் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தா அவருக்கு என்ன செய்கின்றது? அது ஏதோ கீழ் விலங்குகள் போய்கொண்டிருக்கின்றன என்று தோடவில்லை. அவருக்கு என்ன வருது? கைலாயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய காட்சி அவருக்கு தெரிகின்றது. அது எப்போ அவர் கைலாயம் போய் கைலாயத்திலிருந்து திருவையாற்றில் வந்து கைலாய காட்சியை கண்டுகின்ற போது சொன்னார், யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது போதோடு நேற்றுமன் தேற்றி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்லி நமக்கு அது இறைவனுடைய காட்சியை கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டறி யாதன கண்டேன் என்று சொல்லி எல்லா உயிர்களிடத்திலேயும் பார்த்தார். அதனால தான் சுருக்கமாக சொன்னார், எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி அப்படின்னு சொன்னார். எல்லாமே சிவம். ஆகவே எல்லா உயிர்களையும் எல்லா மக்களையும் எல்லா பொருட்களையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான இறையாண்மையை உலகுக்கு கொடுத்த பெருமையாக இருப்பது நம்முடைய இந்த நான்மறை என்று சொல்லக்கூடியது. அத்தகைய நான்மறையை நமக்கு நல்கிய அந்த முன்னோர்களை நினைந்து அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்மறையையும் நமக்கு நல்கிய அந்த பொறுமையையும் ஆக இந்த 4 பொறுமைகளையும் கொண்டு நம்முடைய இந்த தமிழ் சமய இறையாண்மை என்று சொல்லக்கூடியது நாம் இந்த மாநாட்டில் கருப்பொருளாக கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். மாநாடு நடத்துவதோடு மட்டுமல்லாமல் இதை எப்பொழுது கொண்டு வர முடியும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்வியலாக மாற்றிக்கொள்வதற்கு என்ன வழி என்று சொன்னால், இங்கே மட்டுமல்ல எங்கே சென்றாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கே தமிழிலே வழிபாடுகளை செய்ய வேண்டும். இல்லை நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னால் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் என்னுடைய திருமுறைகளை பாடிக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த தலத்திற்குரிய பதிகத்தை பாடிவிட்டு நாம் அங்கே இருந்து நாம் இறைவனுடைய திருவருளை பெற்று வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய வழிபாடுகள் தமிழிலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய கோயில்களிலே நாம் செய்யக்கூடிய சடங்குகளாகட்டும், இல்லங்களிலே செய்யக்கூடிய சடங்குகளாகட்டும், அதை நம்முடைய அருளாளர்களை கொண்டு சடங்குகள் நடத்த வேண்டும். பல்வேறு வகையான நெறிமுறைகள் இருக்கின்றன. திருவள்ளுவரை கொண்டு நடத்தக்கூடிய திருமணம் முதலாக இருக்கக்கூடிய சடங்குகள் இருக்கின்றன. திருமுறைகளை கொண்டு நடத்தக்கூடிய வாழ்வியல் நிகழ்வுகள் இருக்கின்றன. அருட்பாவை கொண்டு நடத்தக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகள் இருக்கின்றன. இன்னும் சங்க இலக்கியத்தை கொண்டு நடத்தக்கூடிய நெறிமுறைகள் இருக்கின்றன. இந்த நெறிமுறைகளில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு நம்முடைய இல்லங்களிலே நடைபெறக்கூடிய அனைத்து வகையான நிகழ்வுகளையும் திருநெறிய தெய்வ ஒன்றி இந்த விழாவிலே நடத்துவதற்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பெயர்கள் அருகிக் கொண்டே வருகின்றது. நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய நிறுவனங்களுக்கோ நாம் வைக்கக்கூடிய பெயர்கள் தமிழிலே இருப்பதில்லை. நாம் எல்லாம் உலகந்தழுவிய அளவிலே இருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் யாதுமூரே யாவரும் கேளீர் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் வடக்கே இமய முதல் தெற்கே குமரி வரை ஒன்றுபட்டது என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய பெயரை நம்முடைய குழந்தைகளுக்கு வைத்தால் என்ன வந்துவிடப் போகிறது என்று நாம் நினைத்து கொண்டு வடபுலத்திலே இருக்கக்கூடிய பல பெயர்களைத்தான் நம்முடைய நிறுவனங்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இல்லங்களுக்கும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
இதிலே எந்த விதமான தவறும் இல்லை. எல்லா நாட்டினுடைய பெயர்களையும் நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்கலாம், நம்முடைய இல்லங்களுக்கு வைக்கலாம். ஆனால் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய தமிழகத்திலே அழகான பெயர்கள் எத்தனை இருக்கின்றன. கரிகாலன் இருக்கின்றார், நெடுஞ்செழியன் இருந்திருக்கின்றார், சேரலாதன் இருந்திருக்கின்றார், முருகன் இருக்குது, வள்ளி இருக்குது. இந்த மாதிரியான யாராவது ஒரு பெயரை தமிழகத்திற்கு அப்பால் இருக்கவர்கள் சூட்டி மகிழ்கின்றார்களா? தங்களுடைய தேச ஒற்றுமையோ அல்லது உலக ஒற்றுமையோ அதன் மூலமாக காட்டுகிறார்களா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆகவே அவர்களுக்கு அந்த மனமாற்றம் வரும் வரை கட்டாயமாக நம்முடைய இல்லங்களுக்கு, குழந்தைகளுக்கு நம்முடைய பெயரிலே வழிபாடுகளை செய்ய வேண்டும். நம்முடைய நிகழ்வுகளை நடத்துகின்ற போது பாரம்பரியமிக்க தமிழகத்தினுடைய கலைகள், அது குழவடி என்று சொல்லக்கூடிய நாசுரமாக இருந்தாலும் சரி, முழவடி என்று சொல்லக்கூடிய மத்தளமாக இருந்தாலும் சரி, இவர்களை போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் எளிமையான முறையிலே நம்முடைய பண்பாட்டை பேணக்கூடிய வகையிலே அந்த வழிபாடுகளை எல்லாம் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அங்கே ஓதுவார் ஊர் மக்கள் இருக்கின்றார்கள். இங்கே நிறைய அமைப்புகள், திருவாசகம் முற்றோதல், திருமுறை முற்றோதல், திருப்புகழ் முற்றோதல் போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களை கொண்டு வந்து மேடையிலே அமைத்து அவர்களுடைய தீந்தமிழ் பாடல்களை கேட்க செய்ய வேண்டும். நம்முடைய இங்கே பொறுத்த வரைக்கும் இல்லை, நான் இதுவரைக்கும் முன்னால் பேசக்கூடியவர்களை பார்க்கின்ற போது மொழிக்கலப்பு இல்லாமல் பேசி இதை பார்க்கின்றோம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊடகங்களிலேயும் சரி, மக்களிடத்திலேயும் சரி, மொழிக்கலப்பு என்பது இருக்கின்றது. அந்த நோய் இங்கேயும் நமக்கு தொற்றிக்கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இதுபோன்று நம்முடைய இந்த தமிழ் சமய இறையாண்மை என்பதை மாநாட்டினுடைய கருப்பொருளாக மட்டும் வைத்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கைக்கும் கொண்டு சேர்க்கணும். நல்ல அறுசுவை உணவோடு நல்ல உணவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பது பெருமை அல்ல. அதை நாம் ஒவ்வொன்றாக சுவைத்து நாம் அதை தூய்க்க வேண்டும். அதிலே தான் பெருமை இருக்கின்றது, அதில் தான் நன்மை இருக்குது. நம்முடைய பசி யாரும், நம்ம உடல் வளம் பெறும், அறிவு மேம்பெறும். அது மாதிரி இத்தகைய பொறுமையை நம்முடையதாக, நம்முடைய வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் துணை நிற்க வேண்டும். இந்த நல்ல நிகழ்வினை ஏற்பாடு செய்த அனைத்து அன்பர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும், திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும், கன்றாத பழமையும் குன்றாத இளமையும், கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமன் பகலாத துணையும், தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும் கோணாத கோலும், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், எல்லாம் உள்ள இறையின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம், வெற்றி காண்போம். திருச்சிற்றம்பலம். போற்றியோம். நமஸ்காரம்.